Okay, today let's discuss about MHC complex antigen processing and presentation and antigen and with its interaction with antibody. First is the major histocompatibility complex. Histocompatibility, it is the quality of being tissue compatible. While we are carrying out transplantation, the donors and the recipients MHC will be checked out. With that only, it will be decided that the transplantation can be done or not. இப்போ MHC complex match ஆகல அப்படின்னா வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டிஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த ஆர்கனை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. இந்த மேஜர் ஹிஸ்டோகாம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இட் பி பிரசன்ட் நியர்லி இன் எவ்ரி மேமல்ஸ் பிரசன்ட். அண்ட் ஹியூமன் எம்எஃப்சியை வந்து ஹெச்எல்ஏன்னு சொல்லுவாங்க, ஹியூமன் குளுக்கோசைட் ஆன்டிஜன். மைஸ் எம்எஃப்சியை H2 காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. The HLA or MHC complex consists of genes that encodes cell surface glycoproteins that are required for antigen presentation to T cells and also responsible for graft rejection. இந்த MHC காம்ப்ளெக்ஸ் தான் ஆன்டிஜன் ப்ரெசென்ட் வெளியே போய் ஆன்டிஜன் ப்ரெசென்ட் பண்ணும். இப்போ ப்ரெசென்ட் பண்ணல அப்படின்னா T cells அதை வந்து ரெகனைஸ் பண்ணாது, ஸோ ஆன்டிஜன் வந்து கில் ஆகாது. ஸோ இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பீஷீஸ். The compatibility of MHC proteins of a donor and recipient will determine the success of organ transplantation. ஹியூமன்ஸ்ல வந்து உள்ள எம்எஃப்சியை வந்து ஹெச்எல்ஏன்னு சொல்லுவாங்க, ஹியூமன் லியூகோசைட் ஆன்டிஜன். மைஸ்ல உள்ளது H2 காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. இந்த எம்எஃப்சி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம ஜீன்ல வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா குரோமோசோம் 6ல. மைஸ்ல வந்து குரோமோசோம் 17ல லொக்கேட் ஆயிருக்கு. We know that MHC class 1 class 2 பத்தி இவ்வளவு நாள் டிஸ்கஸ் பண்ணோம். கிளாஸ் 3ன்னு ஒன்று இருக்கு. கிளாஸ் 1ஓட ரோல் என்னன்னா அது எல்லா நியூக்ளியேட்டட் செல்ஸ்லையுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இட் presents the antigen to cytotoxic T cells. Cytotoxic T cellsல CD8+ marker இருக்கும், that we all know. The MHC class 1 will be recognized only by cytotoxic T cells. And MHC class 2 வந்து APC செல்ஸ்ல மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், அதாவது ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் such as macrophages, dendritic cells and B cells. கிளாஸ் 2 MHC வந்து ஹெல்பர் செல்ஸ் தான் வந்து ரெகனைஸ் பண்ணும், அதுல வந்து CD4+ மார்க்கர் இருக்கும். கிளாஸ் 2 MHC என்ன பண்ணும்னா அது ப்ரொடியூஸ் பண்ற ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரோட்டீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. கிளாஸ் 1ஐயும் கிளாஸ் 2ஐயும் தான் கிளாசிக்கல் MHC மாலிகுல்ஸ்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது ரெண்டும் தான் ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன்ல மேஜர் ரோல் பிளே பண்ணும். கிளாஸ் 3 வந்து கிராஃப்ட் ரிஜெக்ஷன்ல ரோல் காட்டாது. So there are 3 classes of MHC molecules. Class 1 MHC வந்து அந்த குரோமோசோம் 6ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு சொன்னேன்ல ஹியூமன்ஸ்ல. அது A, B and C லோக்கஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ், அந்த ரீஜியன்ஸ்ல தான் வந்து அந்த கிளாஸ் 1 கோட் ஆகும். அதே மாதிரி கிளாஸ் 2 வந்து DP, DQ, DR ரீஜியன்ஸ்ல தான் கோட் ஆகும். சில செல்ஸ்ல வந்து இங்க காட்டியிருக்கிற ரீஜியன்ஸ் போக எக்ஸ்ட்ரா ரீஜியன்ஸும் இருக்கும், ஆனா இதுதான் மோஸ்ட்லி மேஜரா ரோல் பிளே பண்றதுனால இதுதான் மோஸ்ட்லி வந்து நாம கன்சிடர் பண்ணுவோம். இதை கிளாசிக்கல் கிளாஸ் 1 மாலிகுல்ஸ்னு சொல்லுவாங்க. இது தவிர எக்ஸ்ட்ரா சில லோக்கையும் MHC மாலிகுல்ஸ் கோட் பண்ணும், அதை நான் கிளாசிக்கல்னு சொல்லுவாங்க. கிளாஸ் 2 MHC மாலிகுல்ஸ் வந்து மவுஸ்ல வந்து IA ரீஜியன், IE ரீஜியன், இந்த 2 ரீஜியனும் கோட் பண்ணும். மவுஸ்ல வந்து கிளாஸ் 1 வந்து KD, இந்த 2 ரீஜியன்ஸும் கோட் பண்ணும். இதுல நீங்க பார்க்கலாம், இது வந்து மவுஸ் குரோமோசோம் 17. ஆக்சுவலா இந்த MHC ஜீன்ஸ் வந்து அந்த குரோமோசோம்ல உள்ள ஷார்ட் ஆர்ம், குரோமோசோம் வந்து ஷார்ட் ஆர்ம் லாங் ஆர்ம்னு இருக்கும்ல, அதுல உள்ள ஷார்ட் ஆர்ம்ல தான் இந்த ஜீன்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் லோக்கை நான் சொன்னேன்ல, அந்த இது இங்க உள்ள K ரீஜியனும் இங்க உள்ள D ரீஜியனும் கிளாஸ் 2 கோட் பண்ணும்.
இங்க உள்ள பிங்க் கலர் எல்லாமே கிளாஸ் 1 வந்து கோட் பண்ணும், கிளாஸ் 2 வந்து ப்ளூ ரீஜன் கோட் பண்ணும், கிளாஸ் 3 கிரீன் ரீஜன் கோட் பண்ணும். அதே மாதிரி ஹியூமன்ஸ்ல இங்க உள்ள பிங்க் ரீஜன் ஃபுல்லா கிளாஸ் 1 ஜீன்ஸ், இங்க உள்ள ப்ளூ ரீஜன் ஃபுல்லா கிளாஸ் 2 ஜீன்ஸ், இங்க உள்ள கிரீன் ரீஜன் கிளாஸ் 3 ஜீன்ஸ். ஸோ இங்க வந்து அந்த டிபி, டிக்யூ, டிஆர் இதெல்லாம் தான் வந்து கிளாஸ் 2 கோட் பண்ற ரீஜியன்ஸ். அந்த ஜீன்ல பர்டிகுலர் லோசை வந்து டிபி, டிக்யூ அண்ட் டிஆர். இப்போ டிபி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுல ஒரே ஒரு இது இருக்காது, அதே மாதிரி நிறைய இருக்கும் கிட்ட கிட்ட. டிக்யூவும் அதே மாதிரி கிட்ட நிறைய இருக்கும், டிஆரும் அதே மாதிரி நிறைய இருக்கும். இதுல ஏதாவது ஒரே ஒரு இதுதான் வந்து ஒரு எம்எக்சி மாலிகுல் எக்ஸ்பிரஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த எம்எக்சி ஜீன்ஸை வந்து பாலிமார்பிக்னு சொல்லுவாங்க. அதாவது மெனி டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ், மெனி alleles will be present nearby in a single locus, thus coding the MXC. So it will be considered, this MXC will be considered as polymorphic. மவுஸ்லயும் அதே மாதிரி தான். இங்க கே ரீஜியனும் டி ரீஜியனும் கிளாஸ் 1 கோட் பண்ணும். கிளாஸ் 2 வந்து மவுஸ்ல வந்து ஐஏயும் ஐஇயும் கோட் பண்ணும். அதை இங்க பார்க்கலாம். ஐஏ ஐஇ ரீஜியன்ஸ் வந்து கிளாஸ் 2 கோட் பண்ணும். எம்எக்சி மாலிகுல்ஸ் வந்து பாலிஜீனிக் இன் நேச்சர். நிறைய ஜீன்ஸ் வந்து ஒரே ஹாப்ளோடைப்ல இருக்கும். ஹாப்ளோடைப்னா என்னன்னா, இப்போ இங்க ஏபிசி அப்புறம் டிஆர், டிக்யூ, டிபி இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஏபிசி வந்து கிளாஸ் 1 கோட் பண்ற ரீஜியன்ஸ், டிஆர், டிக்யூ, டிபி வந்து கிளாஸ் 2 கோட் பண்ற ரீஜியன்ஸ். இப்போ இது இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னா இந்த செக்ஷன் ஃபுல்லா சேர்ந்து தான் இன்ஹெரிட் ஆகும். இதுல இருந்து ஒரு இது கூட வந்து விட்டு போகாது. அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும்போது இந்த போர்ஷன் அப்படியே இன்ஹெரிட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஹாப்ளோடைப்னு சொல்லுவாங்க. A haplotype is a group of genes in an organism that are inherited together from a single parent. ஸோ ஒரு ஹாப்ளோடைப் வந்து ஃபாதர்ல இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா வரும். இதுல நடுவில் எந்த வித இன்டரப்ஷன்ஸும் இல்லாம இது கம்ப்ளீட்டா வந்து நமக்கு பாஸ் ஆகும் ஃப்ரம் ஃபாதர் ஆர் மதர். இதுதான் வந்து இதுல உள்ள எல்லா ஜீன்ஸுமே நிறைய ஜீன்ஸ் வந்து கோட் பண்றதுனால இதை பாலிஜீனின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாலிமார்பிக் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்போ டிபின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரே ஒரு டிபி கிடையாது, நிறைய டிபி இருக்கும். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் எம்எக்சி மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தே ஆர் பாலிமார்பிக். Now let's discuss about the structure of MXC molecules. இப்போ class 1 MXC molecule அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆல்ஃபா செயின், லாங் ஆல்ஃபா செயின் வித் ஸ்மால் பீட்டா செயின் இருக்கும். இந்த ரீஜியன் என்னன்னு தெரியுதா? இது வந்து நியூக்ளியேட்டட் செல், எல்லா நியூக்ளியேட்டட் செல்ஸுமே வந்து இந்த எம்எக்சி கிளாஸ் 1 எக்ஸ்பிரஸ் பண்ணும். இது ஆக்சுவலாக செல்லோட பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வெளியே தானே எம்எக்சி மாலிகுல் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அந்த எம்எக்சி 1 மாலிகுல் தான் இது. இட் ஹாஸ் அ லாங் ஆல்ஃபா செயின் அண்ட் அ ஷார்ட் பீட்டா செயின், பீட்டா 2 மைக்ரோகுளோபுலின் செயின். இதுல உள்ள ஆல்ஃபா செயின் 45 kilodalton இருக்கும், which is non-covalently attached with the beta 2 microglobulin. இந்த beta 2 microglobulin 12 kilodalton இருக்கும். ஆல்ஃபா செயின்ல வந்து டிரான்ஸ்மெம்பரேன் கிளைகோப்ரோட்டீன் இருக்கும், அப்புறம் சைட்டோபிளாஸ்மிக் டெயில் இருக்கும், அப்புறம் எக்ஸ்டர்னல் டொமைன் இருக்கும். இதுல மெம்பரேனுக்கு கிட்ட இருக்கிற டொமைன் வந்து ஆல்ஃபா 3யும் பீட்டா 2வும். இந்த ஆல்ஃபா செயின்லயே வந்து 3 இதா பிரிச்சிருப்பாங்க, ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 அண்ட் ஆல்ஃபா 3. இதுல உள்ள மெம்பரேனுக்கு கிட்ட உள்ள டொமைன் வந்து ஆல்ஃபா 3யும் பீட்டா 2வும். மெம்பரேனுக்கு வந்து டிஸ்டன்ஸா இருக்குது, அதாவது மெம்பரேன் டிஸ்டல் டொமைன்ஸ் வந்து ஆல்ஃபா 2வும் ஆல்ஃபா 1ம். இந்த ரீஜியன்ல தான் வர்ற பெப்டைட் வந்து பைண்ட் ஆகும். இதுக்கு பேரு பெப்டைட் கிளெஃப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ கிளாஸ் 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுல வந்து ரெண்டு செயினுமே ஐடென்டிக்கல் செயினா இருக்கும். ஆல்ஃபா செயின், இது பீட்டா செயின். ஆல்ஃபால ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, பீட்டால பீட்டா 1, பீட்டா 2. இதே மாதிரி தான் இங்கேயும் டிரான்ஸ்மெம்பரேன் டொமைன் செக்மெண்ட், சைட்டோபிளாஸ்மிக் டெயில், அப்புறம் எக்ஸ்டர்னல் ரீஜியன். மெம்பரேனுக்கு கிட்ட ப்ராக்சிமலா இருக்கிறது ஆல்ஃபா 2வும் பீட்டா 2வும்.
மெம்பரேனுக்கு டிஸ்டலா இருக்கிறது ஆல்ஃபா 1ம் பீட்டா 1ம். இந்த இடத்துல தான் பெப்டைட் பைண்ட் ஆகும். Now let's see about peptide cleft. Class 1ல alpha 1 alpha 2க்கு நடுவுல peptide cleft create ஆகும். Class 2ல alpha 1 beta 1க்கு நடுவுல peptide cleft create ஆகும். அந்த peptide cleft வந்து இந்த cleft வந்து என்ன proteins ஆலெல்லாம் made ஆயிருக்கும் அப்படின்னா class 1 moleculeல 8 parallel beta strands and has anti-parallel alpha helices. இதுல 2 long alpha helices-உம் 8 anti-parallel beta strands ஆலையும் தான் இந்த MHC peptide cleft வந்து made ஆயிருக்கும். இதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி என்னன்னா இதுல வந்து 8 அமினோ ஆசிட் இருக்கிற பெப்டைட் மட்டும்தான் இங்க வந்து ஹோல்ட் ஆகும். ஆனா இந்த கிளாஸ் 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுல நியர்லி 13 to 17 அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற பெப்டைட் வந்து இந்த இடத்துல பைண்ட் ஆகலாம். கிளாஸ் 1 பெப்டைட் லெஃப்ட்க்கும் கிளாஸ் 2 பெப்டைட் லெஃப்ட்க்கும் என்ன வித்தியாசம்னா இதுல 8 பெப்டைட்ஸ் மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு குழி மாதிரி இருக்கும், ஒரு சாக்கெட் கிரியேட் ஆகும், அதுக்குள்ள 8 பெப்டைட் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா இதுல ஓப்பன் க்ரூவ் இருக்கும், சைட்ல எல்லாம் வந்து அந்த குழி மாதிரி சாக்கெட் மாதிரி கிரியேட் ஆகாம ஓப்பன் க்ரூவா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இது அந்த பெப்டைட் பைண்டிங் கிளெஃப்ட். இட் ஃபார்ம்ஸ் சாக்கெட், அதாவது ஒரு தோணுன பள்ளம் மாதிரி கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த பள்ளத்துல வந்து இந்த 8 அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற பெப்டைட் மட்டும்தான் இதுல வந்து ஹோல்ட் ஆக முடியும். கிளாஸ் 2ல வந்து அப்படி இல்லை, இங்க சாக்கெட் கிரியேட் ஆகாது. ஸோ வந்து இங்க எக்ஸ்ட்ரா ரீஜியன்ஸ் உடைய பெப்டைடும் இந்த பெப்டைட் கிளெஃப்ட் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் 2 பெப்டைட் கிளெஃப்ட்ல 13 to 17 அமினோ ஆசிட் பெப்டைட் வந்து சிட் ஆகும். இதுல 8 to 10 அமினோ ஆசிட் பெப்டைட் தான் இங்க வந்து சிட் ஆக முடியும். இது எம்எஸ்சி கிளாஸ் 1ஓட பெப்டைட் கிளெஃப்டோட ஸ்ட்ரக்சர். இது எக்ஸ்ரே கிறிஸ்டோகிராஃபி அனலைசிஸ் மூலமா அந்த எம்எஸ்சி கிளாஸ் 1 பார்த்தப்போ இதை கண்டுபிடிச்சாங்க. இதுல ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3 பீட்டா 2 மைக்ரோகுளோபுலின். இந்த எம்எக்சி 1ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஹியூமன்ஸ்ல வந்து குரோமோசோம் 6 தானே இந்த இதை கோட் பண்ணும் எம்எக்சி 1 மாலிகுல. ஆனா இங்க வந்து இந்த ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3 இந்த 3 டொமைனை மட்டும்தான் அந்த குரோமோசோம் 6 கோட் பண்ணும். இந்த பீட்டா 2 மைக்ரோகுளோபுலின் வந்து குரோமோசோம் 15 கோட் பண்ணும். இன்னொரு குரோமோசோம்ல இருந்து இது மட்டும் வந்திருக்கும். ஆனா எம்எக்சி 2ல அப்படி இல்லை, ஹோலாவே அந்த பீட்டா 2 ஆல்பா செயினும் பீட்டா செயின் ரெண்டுமே வந்து குரோமோசோம் 6 தான் கோட் பண்ணும். குரோமோசோம் 1ல வந்து குரோமோசோம் எம்எக்சி கிளாஸ் 1ல வந்து குரோமோசோம் 15 மட்டும் இந்த பார்ட்டை மட்டும் கோட் பண்ணும். மற்ற எல்லாமே அதே குரோமோசோம்ல இருந்து வந்ததுதான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது இதுதான் அந்த பெப்டைட் கிளெஃப்ட். 2 ஆல்பா ஷீட்ஸ் இருக்கும், அதோட பாட்டம் வந்து பீட்டா ஸ்டாண்ட்ஸால லேயர் ஆகிக்கும். இந்த இடத்துல தான் பெப்டைட் வந்து பைண்ட் ஆகும். It is a schematic diagram of class 1 class 2 MHC genes. அது எக்ஸ்பிரஸ் ஆகும்போது கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. It is a class 1 MHC molecule containing alpha 1 alpha 2 alpha 3 and it is beta microglobulin. இது class 2 கோட் பண்றது. பீட்டா செயின் அரேஞ்ச் ஆகியிருக்கும், ஆல்பா செயின் அரேஞ்ச் ஆகியிருக்கும். இட்ஸ் a schematic representation. Let's now see that in the cytosol proteins are degraded. இப்போ ஒரு ஆன்டிஜன் நம்ம உடம்புல என்டர் ஆகுது அப்படின்னா அந்த ஆன்டிஜன் வந்து நல்லா சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸா கட் பண்ணி தான் அந்த எம்எஸ்சி கிளாஸ் 1 மாலிகுலோ கிளாஸ் 2 மாலிகுலையோ வச்சு வெளியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். வெளியே இருந்து வர்ற ஆன்டிஜனை வந்து கட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து கிளாஸ் 2ஓட வேலை. கிளாஸ் 1ஓட வேலை வந்து உள்ள வந்து இப்போ வைரல் ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம செல்லையே வந்து சீட் பண்ணி உள்ள நுழைஞ்சிது. ஸோ உள்ளதான் அதோட ப்ரோட்டீன்ஸ் டெவலப் ஆகும், அது கிளாஸ் 1ல எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்போ வெளியே இருந்து வர ப்ரோட்டீன்ஸ் உள்ள இருந்து வர ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இந்த புரோட்டியோசோம் பாத்வே வழியா தான் ஆன்டிஜன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த ஆன்டிஜன் வந்து யூபிக்யூட்டின் மாலிகூல்ஸ் மூலமா வந்து டேக் பண்ணும். ஒரு இது நம்ம டேக் பண்ணி கொடுத்தாதான் புரோட்டியோசோம் வந்து
இந்த புரோட்டீன் டேக் ஆயிருக்கு, ஸோ இந்த புரோட்டீனை வந்து நம்ம க்ளீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் மாதிரி அதுக்கு சென்ட் ஆகும். யூபிக்யூட்டின் மாலிகூல்ஸ் வந்து ஒரு புரோட்டீன் வந்து டிகிரேட் ஆகணும் அப்படின்னா யூபிக்யூட்டின் மாலிகூல்ஸ் வந்து அட்டாச் ஆக ஆரம்பிச்சிடும். சர்டன் சிக்னல்ஸ் மூலமா அதுக்கு வந்து தெரியும் இந்த புரோட்டீன் டிகிரேட் ஆகணும், மிஸ்ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ் தான் டிகிரேட் ஆகணும், அன்யூஷுவல் ப்ரோட்டீன்ஸ் தான் டிகிரேட் ஆகணும் அப்படிங்கிற சிக்னல்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா யூபிக்யூட்டின் மாலிகூல் ஒன்றா அட்டாச் ஆகி நிறைய மல்டி யூபிக்யூட்டின் மாலிகூல்ஸ் வந்து டேக் ஆயிரும். இப்போ டேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த புரோட்டியோசோம் அந்த டேக்டு ப்ரோட்டீனை எடுத்து டிகிரேட் பண்ணி சின்ன சின்ன பெப்டைட்ஸாக ஆக்கிடும். இதுதான் ஆன்டிஜன் ப்ராசஸ் ஆகும் கிளாஸ் 1லையும் சரி கிளாஸ் 2லையும் சரி. இப்போ இந்த புரோட்டியோசோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it has 2 alpha subunits and 2 beta subunits. இப்போ இதை கிராஸ் செக்ஷனா பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிங் ஷேப்ல இருக்கும் அந்த 4 இதுவும். இதுக்கு உள்ளதான் சிலிண்டர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் புரோட்டியோசோம். இதுக்குள்ளதான் நம்ம டிகிரேட் ஆக போற அந்த புரோட்டீன் வந்து சென்ட் ஆகி வெளியே வந்து பெப்டைடா கன்வெர்ட் ஆகும். இது எல்லாமே ரிங்ஸ், நடுவில் ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியா தான் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து டிகிரேட் ஆகி வெளியே பெப்டைட்ஸா ரிலீஸ் ஆகும். இது ரெண்டும் ஆல்பா சப்யூனிட் அண்ட் இது ரெண்டும் பீட்டா சப்யூனிட். ஈச் ரிங் ஹேஸ் 7 இண்டிவிஜுவல் ப்ரோட்டீன்ஸ். ஒவ்வொரு இதுலையுமே 7 இண்டிவிஜுவல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அதில் ப்ரோட்டீஸ் க்ளீவேஜ் சைட்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு தான் ப்ரோட்டீன்ஸ் வந்து க்ளீவ் ஆகி வெளியே கடைசியாக பெப்டைட்ஸாக ரிலீஸ் ஆகும். Important point here to say is proteasome degrades unneeded and damaged proteins. The proteins are tagged for degradation with a small protein called the ubiquitin. The tagging reaction is catalyzed by ubiquitin ligases enzyme தான் வந்து இந்த tagging reaction catalyze பண்ணும். I have said that protease is a cylindrical complex contains of 4 stacked rings forming a central pore. Each ring has 7 individual proteins in them. The inner 2 rings are made of 7 beta subunits and contain 3 to 7 protease sites. In the protease active sites, the proteins cleave panna use ஆகும். Outer 2 rings each contain 7 alpha subunits whose function is to maintain a gate through which proteins enter the barrel. சைடில் ஆல்பா சப்யூனிட்ஸ் சொன்னேன்ல, இது ஜஸ்ட் கேட் மாதிரி இருக்கும். அந்த கேட் தான் வந்து உள்ள நுழையிற ப்ரோட்டீன்ஸையோ எக்ஸிட் ஆகிற ப்ரோட்டீன்ஸையோ வந்து, அதாவது அதோட ஃபங்க்ஷன் வந்து கேட் மாதிரி உள்ள வந்து என்டர் ஆக வைக்கும், வெளியே போக வைக்கும். பீட்டா சப்யூனிட்ஸ் இதில் உள்ள ப்ரெசென்ட் ஆகிக்கிற ப்ரோட்டீன்ஸ் க்ளீவேஜ் சைட்ஸ்க்கு இருக்கும், அதில் தான் ப்ரோட்டீன் க்ளீவ் ஆகும். இப்போ கிளாஸ் 1 மாலிகுல் மூலமா எப்படி ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆகி வெளியே போகுதுங்கிறத லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் வைரல் ப்ரோட்டீன் வந்து இப்போ நம்ம உடம்புல என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா it cheats the cell and gets entered and it produces its own protein, right? Viral proteins வந்து அப்படி ரெகக்னைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா புரோட்டியோசோம் வந்து அதை டிகிரேட் பண்ண ஆரம்பிக்கும். டிகிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது சின்ன சின்ன பெப்டைட்ஸ் தான் ஆகிரும். அதுவும் ஒரு ப்ரோட்டீன் தானே, வைரல் ப்ரோட்டீன். ஸோ அது டிகிரேட் ஆகி சின்ன சின்ன பெப்டைட்ஸ் தான் ஆகிரும். இந்த சைடு நம்ம செல் என்ன பண்ணும் அப்படின்னா எம்எல்சி மாலிகுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதோட பீட்டா 2 மைக்ரோகுளோபுலின் செயின், ஆல்பா செயின் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும். அசம்பிள் ஆகும்போது இந்த பெப்டைட் வந்து அதில் வந்து அந்த எம்எல்சி மாலிகுலோட உட்காந்துரும். தென் இட் வில் பி சென்ட் த்ரூ த என்சிமெட்டிக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வழியாகவும் கோல்கி அப்பரேட்டஸ் மூலமாகவும் அதை பேக் ஆகி வெசிக்கல் மூலமாக வெளியே போய் எம்எல்சி வந்து ப்ரெசென்ட் ஆகும். இது ஜஸ்ட் ஒரு கார்ட்டூனிக் ரெப்ரசன்டேஷன். இப்போ இந்த சிக்கனை வந்து இதுதான் புரோட்டியோசோம்னு வச்சுக்கோங்க. அந்த சிக்கனை வந்து ப்ராசஸ் பண்ணி அதோட ஃப்ளஷ் எல்லாம் வந்து எடுத்து இதுதான் ஒரு பெப்டைன்னு வச்சுக்கோங்க. அது டேப் மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து இஆர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து அதை என்ட்ரி கொடுக்கும் அந்த பெப்டைட்ல. இந்த சர்வர் தான் எம்எஸ்சி கிளாஸ் 1. இவர் வந்து அதை வாங்கி வந்து வெளியே கொடுக்குறாரு. ஹீ இஸ் லைக் அ போலீஸ் மேன். இந்த ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல் ப்ராசஸ் பார்ப்போம். Partly folded MXC class 1 alpha chains bind to calnexin. ஃபர்ஸ்ட் MXC ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 செயின் மட்டும்தான் இருக்கும். அந்த பீட்டா 2 மைக்ரோகுளோபுலின் வந்து இது கூட வந்து அட்டாச் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கால்நெக்சின் வந்து இந்த கால்நெக்சின் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் அது வந்து MXC கிளாஸ் 1 கூட பைண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இப்போ பீட்டா 2 மைக்ரோகுளோபுலின் வந்து அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா கால்நெக்சின் ரிலீஸ் ஆகி கால் ரெட்டிகுலின் டாபாசின் அப்படின்னு 2 ப்ரோட்டீன்ஸ் வந்து இது கூட பைண்ட் ஆகிக்கும் இந்த கிளாஸ் 1 எம்எக்சி மாலிகுல் கூட. இந்த டாபாசின் என்ன பண்ணும்னா
இந்த டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டீன் வந்து அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மெம்பரேன்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஆக்சுவலா இந்த ஆஷ் கலர் ரீஜியன் வந்து சைட்டோசோல், இந்த ஒயிட் ரீஜியன் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மெம்பரேன்ல இந்த டேப் புரோட்டீன் வந்து அட்டாச் ஆயிருக்கும். டேப் புரோட்டீனா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேட்டட் வித் ஆன்டிஜன் ப்ராசஸிங். இதுக்கு 2 டொமைன் இருக்கும். ஒன்று வந்து ஏடிபி பைண்டிங் டொமைன்னு சொல்லுவாங்க. அது எனர்ஜி கொடுக்கும்போது அப்படிதான் கொடுக்குறப்போ தான் இந்த ரிபோசோம் இந்த புரோட்டியோசோம் வந்து டீக்ரேட் பண்ணி ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து இந்த டேப் மாலிகுல் மூலமாக தான் வெளியே அனுப்பும். இப்போ இப்படி இந்த டேப் மாலிகுல் வெளியே அனுப்பி இதில் வந்து ஒழுங்காக பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது கூட அட்டாச் ஆயிருக்கிற கேல்ரெட்டிகுலின் அப்புறம் டெபாசின் மாலிகுல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி அது வெளியே போய் ப்ரெசென்ட் பண்ணும். இப்படிதான் எம்எஸ்சி கிளாஸ் 1 வந்து வெளியே போய் ப்ரெசென்ட் ஆகும். See here, the newly peptides that are processed by proteosomes are transported into the ER by TAP, which is comprised of 2 subunits. TAP 1 னும் TAP 2 னும் இருக்கும். இந்த டயக்ராம்ல பார்த்தா தெரியும். இந்த TAP மாலிகுலை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. TAP 1, TAP 2. It has ATP binding cassette domain. இதுல ATP வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த உள்ள பெப்டைட்ஸ் வந்து இந்த ER-குள்ள விடும். சைட்டோசோல்ல உள்ள பெப்டைட்ஸ் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல விடும். அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. TAP 2 acts as an anti-ATP binding site which regulates the active transport of peptides into the lumen of ER. இந்த TAP transporter வந்து maximum of 8 amino acids இருந்தாதான் with the orthodoxy and amino terminus இருந்தாதான் அது வந்து உள்ள விடும். This is the preferred peptide for binding with the MHC group. நான் சொன்னேன்ல கிளாஸ் 1 குரூப்ல வந்து only 8 to 10 அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற பெப்டைட்ஸ் தான் வந்து இதாகணும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆன்டிஜன் வந்து ப்ராசஸ் ஆகும். The newly synthesized HLA molecule is maintained in a partially folded formation by calnexin. When beta microglobulin binds to the HLA molecule, complex dissociates from calnexin and binds to calreticulin and tapasin, which then bind to TAP1. The proper binding of peptide to the HLA molecule dissociates the complex, and HLA molecule is then transported through the Golgi complex to the cell surface. And in this way, the HLA class 1 transportation occurs. Now let's see class 2. So HLA சொன்னாலும் MXC சொன்னாலும் ஒண்ணுதான். HLA வந்து just ஹியூமனோடதுன்னு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஹியூமன் லியூக்கோசைட் ஆன்டிஜன். So MXC class 2 it monitors outside of the cell. இதுல என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத பார்ப்போம். HLA கிளாஸ் 1ல வந்து உள்ள வைரல் புரோட்டீனோ டியூமர் புரோட்டீனோ அது வந்து சிந்தசிஸ் ஆகி வரும். MXC கிளாஸ் 2ல வெளியே உள்ள புரோட்டீன்ஸ் வந்து உள்ள வந்து டீக்ரேட் ஆகி அதுக்கப்புறம் MXC கிளாஸ் 2ஓட பேக் ஆகி வெளியே வந்து ஷோ பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து MXC கிளாஸ் 2 புரோட்டீன் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். பீட்டா சப் யூனிட்ஸ், ஆல்பா சப் யூனிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் ஆகும். இதுல MXC கிளாஸ் 2ல என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்வேரியன்ட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வந்து பைண்ட் ஆகும். இந்த சைடு உள்ளது ஆல்பா சப்யூனிட் வச்சுக்கோங்க, இந்த சைடு பீட்டா சப்யூனிட் வச்சுக்கோங்க. நடுவில் வந்து இன்வேரியன்ட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் வந்து சேர்ந்து ப்ராசஸ் ஆகும் ஃபுல் ப்ரோட்டீன் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் அது என்ஜின்ஸ் அதுக்கப்புறம் அது எண்டோசோமுக்கு போகும். இந்த எண்டோசோம்ல உள்ள என்ஜின்ஸ் என்ன பண்ணும்னா இந்த இன்வேரியன்ட் செயினை வந்து பாதி இதை கிளீவ் பண்ணி விட்டுரும். கிளீவ் பண்ணி கரெக்டாக அந்த பெப்டைட் பைண்ட் ஆகிற இடத்துல மட்டும் ஒரு அதோட மீதி ரிமைனிங் பார்ட்டை வச்சுட்டு போயிடும். இன்வேரியன்ட் செயினோட பார்ட்டை அதை கிளிப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளிப்ல வந்து கிளிப் எப்போ ரிமூவ் ஆகும் அப்படின்னா இங்க ப்ராசஸ் ஆகி வர பெப்டைட்ஸ் வந்து இதுல பைண்ட் ஆகும்போது இது ரிமூவ் ஆகும். இன்னொரு மாலிகுல் DM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன் உண்டு. அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து கரெக்டான பெப்டைட் தான் பைண்ட் ஆகுதாங்கிறத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஒன்ஸ் கரெக்டான பெப்டைட் வந்துருச்சு அப்படின்னா இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பெப்டைட் வந்து பைண்ட் ஆயிக்கும். பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியே போகும். இதுதான் அந்த கிளாஸ் 2 MXC மாலிகுல். இது அந்த இன்வேரியன்ட் செயின் வச்சுக்கோங்க. இன்வேரியன்ட் செயினை வந்து LII அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. It binds in the groove of the MXC class 2 molecule. The invariant chain is cleaved initially to leave a fragment bound to the class 2 molecule and to the membrane.
அதுதான் வந்து கிளிப்னு சொல்லுவாங்க. கிளிப்போட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா class 2 associated invariant chain peptide. Further cleavage, it leaves a short peptide fragment called clip. It is bound to the class 2 MSC molecule. இந்த கிளிப்போட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அது இருக்கிற வரைக்கும் மற்ற ப்ரோட்டீன் பெப்டைட்ஸ் வந்து பைண்ட் ஆகாது. இப்போ ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் நிறைய பெப்டைட்ஸ் வந்து க்ளீவ் ஆகிக்கிட்டு இருக்கும். அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அது க்ளீவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இன்வேரியன்ட் செயினோட ஃபங்க்ஷன் என்னன்னா, எல்லா பெப்டைட்ஸையும் வந்து இது பண்ணாம இதுக்குன்னு ஒரு டிஎம்னு ஒரு மாலிகுல் வந்து இருந்துச்சுல, இது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். சும்மா மற்ற பெப்டைட்ஸ் வந்து பைண்ட் ஆகாம ஃபாரின் பெப்டைட்ஸ் மட்டும் பைண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் இந்த இன்வேரியன்ட் செயின் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் எண்டோசோம்ல வந்து இந்த இன்வேரியன்ட் செயின்ல உள்ள கொஞ்சம் க்ளீவ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் ப்ரோட்டீன் வந்ததுக்கப்புறம் இது ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். அண்ட் ஃபைனலி இட் கெட்ஸ் presented out. Difference between MHC class 1 and MHC class 2. MHC class 1 has 8 to 10 amino acids. MHC class 1 has 8 to 10 amino acids. இதில் அந்த பெப்டைட் லெஃப்ட்ல பைண்ட் ஆகுறது சொல்லியிருக்காங்க. இத்தனை அமினோ ஆசிட் பைண்ட் ஆகலாம். Peptide binding domain has alpha 1 and alpha 2 chain. Beta 2 வந்து இன்னொரு குரோமோசோம் வந்து கோட் பண்ணும். இதில் வந்து பெப்டைட் பைண்டிங் டொமைன் வந்து அந்த கிளெஃப்ட் வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இருக்கும். கிளாஸ் 2ல வந்து ஆல்ஃபா 1னும் பீட்டா 1க்கு நடுவில் இருக்கும். இட் presents to cytotoxic T cells. Class 2 presents to helper cells. Found on all the surfaces of nucleated cells. It is found on the surface of APCs. It is composed of one peptide encoded in HLA and beta 2 microglobulin. It is composed of two peptides encoded by HLA. It binds with endogenous antigen and MHC class 2 binds with exogenous antigen. It has no invariant chain, it has invariant chain. Antigen presentation pathways. இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். எண்டோஜினஸ் உள்ள இருந்து ப்ரெசென்ட் ஆகிற ஆன்டிஜென்ஸை வந்து கிளாஸ் 1 வந்து அக்செப்ட் பண்ணும். இதை வந்து எண்டோஜினஸ் பாத்வேன்னு சொல்லுவாங்க. இது கிளாஸ் 2 MHC எக்ஸோஜினஸ் பாத்வே. வெளியே இருந்து வர எக்ஸோஜினஸ் ஆன்டிஜனை வந்து உள்ள போய் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இவ்வளோ நேரம் சொன்னதே ஓகே தான்.